அண்மைச் செய்தி. மும்மொழிக் கொள்கையை இந்த ஆண்டு அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் ஒன்றிய அரசு 10 நாட்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆங்கிலத்தை ஏன் பூர்வீக மொழியாக கருதக்கூடாது என்றும், மொழிக் கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. சிபிஎஸ்இ 6 மற்றும் 9 வகுப்புகளுக்கு இந்த ஆண்டு 3 மொழிக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. 6, 9 வகுப்புகளில் திடீரென 3வது மொழியை புகுத்துவது என்பது மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என்றும், வெளிநாட்டு மொழி ஒன்றை படித்து வரக்கூடிய மாணவர்கள் திடீரென்று இந்திய மொழிக்கு மாறுவது என்பது இயலாத காரியம் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. சமஸ்கிருதத்திற்கு கூட போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் எப்படி 22 மொழிகளை திடீரென்று அமல்படுத்த முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பி ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்த விரிவான விவரங்கள். அதாவது சிபிஎஸ்இ மற்றும் இதர பள்ளிகளில் 6, 9 வகுப்புகளுக்கு இந்த ஆண்டு மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கு எதிரான வழக்கு தான் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை விசாரித்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போதுதான் வழக்கறிஞர்கள் பல்வேறு சிக்கல்களை எடுத்துரைத்தார்கள். அதாவது அவசர கதியில் 3 மொழி கொள்கையை அமல்படுத்துவதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தார்கள். அதாவது 6 மற்றும் 9 வகுப்புகளுக்கு இந்த ஆண்டே இந்த 3 மொழி கொள்கையை அமல்படுத்தும் அரசாணையை திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார்கள். போதிய ஆசிரியர்கள் இல்லை, பாடப்புத்தகங்கள் இல்லை, இப்படியே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு முன் தயாரிப்பு இல்லாமல் இந்த திட்டத்தை அமல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 2030ஆம் ஆண்டுதான் 3 மொழி கொள்கை கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஆண்டை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது படித்து வரக்கூடிய மாணவர்கள் திடீரென்று 3வது மொழிக்கு மாறும் போது பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டார்கள். இதனைத் தொடர்ந்துதான் இந்த ஆண்டு இந்த 3 மொழி கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 10 நாட்களில் இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசினுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே சமஸ்கிருதத்துக்கு கூட போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் எப்படி 22 மொழிகளை உடனடியாக அமல்படுத்துவீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தை தற்போதும் அந்நிய நாட்டு மொழியாகவே கருத வேண்டுமா, ஏன் உள்நாட்டு மொழியாக கருதக்கூடாது என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக ஆங்கிலம் இந்திய சமூகத்தில் வேரோடி போயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை தற்போதும் வெளிநாட்டு மொழியாக கருத வேண்டுமா, அது குறித்தும் மொழி ஆய்வு செய்ய வேண்டும், மறு ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.